உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்த பக்கம் திமுக, நாம் தமிழர், இந்த பக்கம் விஜய் ஆரம்பிச்சிருக்காரு, இந்த பக்கம் பாஜக இருக்கு, இந்த பக்கம் அதிமுக இருக்கு. இப்படி நிறைய பேர் வந்துட்டு இப்பவே கூட்டணி கணக்குகள்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக இந்த தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போகிறது? திரு கருணாநிதி அவர்களுடைய உருவம் பொறித்த நாணயம் வந்து வெளியிட்டாங்க. அது வெளியிட்டதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா திமுகவும் பாஜகவும் இணக்கம் காட்டுகிறதா, திமுகவும் பாஜகவும் இணைய போகிறார்களா, அப்படி இணைந்தால் அதிமுகவுக்கு ஏதாவது பின்னடைவு ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதை மத்திய அரசே வெளியிடுற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்க சொல்ல அந்த விழாவை யார் நடத்தாங்கன்னு ஸ்டாலினை கேட்டா அது மத்திய அரசு நடத்துச்சுன்றாரு. மத்திய அரசு இவர் எல்முருகன் சொல்றாரு மாநில அரசு நடத்துச்சுன்னு. தமிழ்நாட்டுடைய தேவைக்காக இதையும் மத்திய அரசிடமிருந்து கேட்டு பெற முடியாத திமுக அரசு, மு.க. ஸ்டாலினுடைய அரசு. ஆனா அவங்க அப்பாவுக்கு நாணயம் மட்டும் கேட்டு வாங்க முடியுது இல்ல. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்ததும் அதனை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி கருணாநிதி மேல கழிவிறக்கம் கொண்டு அறிக்கை விடுறதும் ரகசியமாக இணக்கமாக செயல்படுகிறார்கள் அப்படின்னு சொல்வது உண்மைன்னு நினைக்கிறீங்களா? உறுதியா நினைக்கிறாங்க. தனியா பலாப்பழத்தை வச்சுட்டு ஒன்னும் தெரியாது அப்பாவி மாதிரி போய் நிக்கல. அவர் பாரதிய ஜனதா கூட்டணியினுடைய வேட்பாளரா நின்னாரு. டிடிவி தினகரன் தேனியில் அதிக ஓட்டு வாங்கினாரு. ஏன் திருச்சியில டெபாசிட் போச்சு? திருச்சியில எத்தனாவது இடத்துக்கு போனாரு? நாம் தமிழருக்கு பின்னால போனார்ல. சசிகலா அவர்களே கட்சியில இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை சேர்ந்த சில மூத்த நிர்வாகிகளை எடப்பாடி அவர்களுக்கு பிரஷர் கொடுத்ததாக கேள்விப்பட்டோமே, எந்த அளவுக்கு உண்மை சார் இது? முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு ஆவடி குமார் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். திமுக தரப்பில் பாத்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்களுடைய உருவம் பொறித்த நாணயம் வெளியிட்டாங்க. அது வெளியிட்டதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா திமுகவும் பாஜகவும் இணக்கம் காட்டுகிறதா, இணைய போகிறார்களா அப்படின்ற நிறைய விஷயங்கள் வெளியே வந்துகிட்டே இருக்குது. ஒருவேளை திமுகவும் பாஜகவும் இணைய போகிறார்களா, அப்படி இணைந்தால் அதிமுகவுக்கு ஏதாவது பின்னடைவு ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நீங்க சொல்றதுலயே பதில் இருக்கு. விஷயம் கசிஞ்சிருக்குன்னு சொல்றீங்க, வெளியே வந்திருக்குன்னு சொல்றீங்க. அதுல இருந்தே அது இல்லாத வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இருக்கிறனால தான் அப்படி ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. நீங்க இது மட்டும் இல்லை, நீங்க இதுக்கு முன்னால இருந்த சூழலையும் பாருங்க. கவர்னர் சுதந்திர தின விழா அந்த தேநீர் விருந்துக்கு எல்லாரையும் அழைச்சாரு. வழக்கம் போல் ஒரு சென்னையில் இருக்கின்ற முக்கிய பிரமுகர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், முதலமைச்சர், நீதிபதிகள் எல்லாரையுமே அடைக்கிறது வழக்கம். அதுபோல் இந்த முறையும் அடைச்சாரு. ஆனால் இவங்க நாங்கள் கலந்துக்க மாட்டோம்னு கூட்டணி கட்சிகள்லாம் வரிசையாக சொன்னாங்க. சரி, கூட்டணி கட்சிகள் சொன்னாங்கன்றதோட நிற்காம திமுகவும் நாங்கள் கலந்துக்க மாட்டோம், புறக்கணிக்கிறோம். தொடர்ந்து ஆளுநர் RN ரவியை இவங்க புறக்கணிச்சு வராங்கன்றது அரசியல் ரீதியாகவே அவங்க சட்டசபையிலேயே அவரை நீ போயா வெளியேன்னு சொல்லி வெளியே திறத்துற அளவுக்கு அவங்களுடைய புறக்கணிப்பு தொடர்ந்து இருந்து வந்தது. அதை எல்லாம் மறந்துட்டு ஒரே இரவுல திமுக புறக்கணிக்குது. ஆனால் திமுகவினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் கலந்துக்கிறாரு, திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் கலந்துக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் திமுகவினுடைய அடுத்த தலைவர் சொல்லப்படுகின்ற உதயநிதி ஸ்டாலின் கூட கூட்டிகிட்டே போகிறாங்க. அப்போ இது டோட்டல் சரண்டர்னு வெளிப்படையாக அவங்களே காட்டியிருக்காங்க. ஒரு திமுகவினுடைய கட்டுப்பாடு என்பது திமுகவினருக்கு அத்தனை பேரும் கட்டுப்படுத்த சொல்ல அதன் தலைவர் பொதுச் செயலாளர் ஒரு மரியாதை நிமித்தமாக கூட இருக்கலாம்ல. மரியாதை நிமித்தமாக தான் அவங்க அழைச்சாங்க. இவங்க ஏன் மரியாதை நிமித்தமாக கடந்த ஆண்டு கலந்துக்கல? இவங்க ஏன் மரியாதை நிமித்தமாக கலந்துக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சியை அரசியலாக்குனாங்க? இவங்க ஏன் கவர்னருக்கு எதிரான ஒரு யுத்தமாக அதை மாற்றினாங்க? இவங்க தானே மாற்றினாங்க, நாங்கள் அதை சொல்லலையே. இவங்களாம் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு முடிவெடுக்க வேண்டிய அளவுக்கு அது ஒரு அரசியலாக்கினது திமுக. அந்த அரசியலாக்கிட்டு அவங்க கூட இருந்த கூட்டணி கட்சிகள் நாங்கள் எது இருந்தாலும் ஒன்றா தான் செய்வோம், ஒற்றுமையாக தான் இருக்கிறோம்னு சொன்ன கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து அவங்களெல்லாம் அந்த முடிவெடுக்க வச்சுட்டு அதுக்கு பிறகு இவங்க நாங்கள் மட்டும் போயிட்டு வரோன்ட்டு அவங்க கிட்ட சொல்லாமல் இவங்க போயிட்டு வந்திருக்காங்கன்னா அது ஒரு அவங்களுடைய கொள்கை நிலைப்பாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தந்திருக்கா இல்லையா? அதனை தொடர்ந்து ராஜ்நாத் சிங்
கருணாநிதி தபால் தலையை வெளியிட்டார். அதாவது ஒரு சிறப்பு நாணயம். அது என்ன, அது செலாவணி ஆகக்கூடிய நாணயம் இல்லை, அது வந்து ஒரு விருது மாதிரி ஒரு இந்த நாணயம் சேகரிப்பாளர்கள் வச்சிருக்கிற ஒரு ஷோகேஸில் வைக்கக்கூடிய ஒரு காயின். அந்த காயின் இவங்க வந்து அனுமதி பெற்று வெளியிடுறாங்க. அந்த வெளியிடுறத கூட அதை வந்து மத்திய அரசே வெளியிடுற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்க சொல்ல அந்த விழாவை யார் நடத்தாங்கன்னு ஸ்டாலினை கேட்டால் அது மத்திய அரசு நடத்துச்சுன்றாரு. மத்திய அரசு இவர் எல்முருகன் சொல்றாரு மாநில அரசு நடத்துச்சுன்னு. இது ரெண்டும் சேர்ந்து சரி மாநில அரசு நடத்துச்சு, மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்தாரு, மாநில அரசும் நடத்துச்சுன்னா அது ஏன் அண்ணாமலைக்கு மட்டும் சிறப்பு அழைப்பு கொடுக்குறாங்கன்னு அதுக்கு தெரியல. ஆக அண்ணாமலைக்கும் அரசுக்கும் என்ன சம்பந்தம்? ஆக அண்ணாமலையை பார்த்து திமுக பயப்படுதான்றதுக்கு அதுல வந்து ஒரு கேள்வி வருது. அததான் நாங்க சொல்றோம். இன்னைக்கு கருணாநிதி வந்து சார் இப்ப திமுக பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கூட இருந்தாலும் அவருக்கு பலம் அதிகம், பாஜக கூட இருந்தாலும் பலம் அதிகம் அப்படின்னும் போது நீங்க பலம் அதிகம் சொல்ல அது பலகீனமா இருக்குன்றத ஒத்துக்கிறீங்க. அதனால திமுக வந்து யார் கூட இருந்தாலும் பலம் அதிகம் இல்லை. திமுகவுக்கு பலம் தருகின்ற கட்சிகளோடு கூட்டணி அமைச்சாதான் அவங்களுக்கு பலம். அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற பலமே என்றது நரேந்திர மோடி எதிர்ப்பு, இவங்க தான் சரியா செய்யறாங்கன்னு சொல்லி இருக்கிற கட்சிகளை நம்ப வச்சுட்டு INDA கூட்டணியை ஏமாத்திக்கிட்டு, தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு, சிறுபான்மை மக்களை ஏமாத்திக்கிட்டு, தமிழ்நாட்டில் வாக்கு வங்கிக்காக நரேந்திர மோடியை விட்டுப்பார் தொட்டுப்பார், நான் விட்டேனா பாருன்னு சவால் விடுறது, மத்திய அரசு வந்து மோடி அரசு வந்து மக்களை வஞ்சிக்கின்ற அரசுன்னு சொல்றது, தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசா தரலன்னு சொல்றது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசா தரல, நீட் தேர்வை வந்து அனுமதி தரலன்னு சொல்லி மத்திய அரசை எதிர்க்கிறவங்க, அதை வாங்க முடியாதவங்க, இன்னும் சொன்ன போனால் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒரு பைசா 3 வருஷமாக வாங்க முடியாதவங்க, எதையுமே செய்ய இவங்களுக்கு தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டினுடைய தேவைக்காக இதையும் மத்திய அரசிடமிருந்து கேட்டு பெற முடியாத திமுக அரசு, மு.க. ஸ்டாலினுடைய அரசு. ஆனா அவங்க அப்பாவுக்கு நாணயம் மட்டும் கேட்டு வாங்க முடியுது இல்ல. அப்போ இவங்களுக்கு வேணும்னா வாங்கிடுவாங்க, ஆனா தமிழ்நாட்டுக்கு வேணும்னா வாங்க மாட்டாங்க. அப்போ உடனே இவங்க சவால் விட்டு இன்னும் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு எதையும் செய்ய மாட்டார்னு சொல்லி ஒரு தோற்றத்தை உருவாக்கி இதை அரசியலாக்கி இந்த கூட்டணி கட்சிகளை கூட வச்சுக்கிறதுக்காக சொல்ற கோஷமே தவிர இது உண்மை இல்லைன்றதுனால தான் இன்னைக்கு வந்து நாணயம் வெளியிட்டது ஒரு பக்கம்னாலும் அந்த வெளியிடுறதுக்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்ததும் அதனை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி கருணாநிதி மேல கழிவிறக்கம் கொண்டு அறிக்கை விடுறதும், இது எல்லாமே ஒரு தொடர்ச்சியான நிகழ்ச்சியாக தான் நம்ம பார்க்க முடியும். சோ அப்ப வந்து ரகசியமாக இணக்கமாக செயல்படுகிறார்கள் அப்படின்னு சொல்வது உண்மைன்னு நினைக்கிறீங்களா? உறுதியா நினைக்கிறோம். இணக்கமாக இருக்கிறார்கள், அணுக்கமாக இருக்கிறார்கள், நட்போடு இருக்கிறார்கள். இவர்களுக்கு பாதிப்பு என்றால் அவர்கள் காப்பாற்றுகின்ற நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒருவேளை நீங்கள் சொல்வது போலவே பாஜகவும் திமுகவும் இணக்கமாக இருந்தால் திமுக கூட்டணியில தானே காங்கிரசும் இருக்காங்க. இல்ல அப்ப அதிமுகவுடைய திட்டம் என்ன? காங்கிரஸ வந்து அவங்க பக்கம் எடுத்துக்கிற பிளானா? அவங்களுடைய நீங்க சொல்ற அரசியல் கணக்கு, நான் சொல்றது திமுகவினுடைய கணக்கு. திமுகவினுடைய கணக்கு வேற, நீங்க பார்க்குற அரசியல் கணக்கு வேற. நீங்க பார்க்குற கணக்கு அரசியல்ல நேர்மையா நடத்துறவங்களுக்கு, நான் பார்க்கறது திமுகவினுடைய கடந்த கால சூழ்ச்சிகளை வச்சு நான் எடுத்த முடிவு. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க தமிழ்நாட்டில் மத்திய அரசை எதிர்க்கிற மாதிரி, நரேந்திர மோடியை எதிர்க்கிற மாதிரி இந்த அரசினுடைய திட்டங்களை எதிர்க்கிறது இவங்களுடைய கோஷம். இதை வச்சுட்டு தான் இவங்க இங்கே கூட்டணி கட்சிகளை கூட வச்சுக்கிட்டு கூட்டணி பலத்தில் இவங்க வந்து வெற்றி பெற முடியும், இவங்க பெரிய கட்சின்னு சொல்லி ஆட்சி நடத்த முடியுன்ற நிலையில் இவங்க கூட்டணியை இழந்துடக்கூடாதுன்றதுக்காக நரேந்திர மோடியை எதிர்க்கிறாங்க. ஆனால் மத்திய அரசு இவங்களுடைய குடும்ப தேவைக்காகவும் இவங்களுடைய தேவைக்காகவும் மத்திய அரசு நரேந்திர மோடி அரசோட இணக்கமாக இருக்கிறாங்க. இது என்ன உங்களுக்கு ஒரு பலனை ஏற்படுத்த நீங்கள் கேட்கலாம். இவங்க வந்து நேரடியான இந்த கூட்டணி இல்லாமல் இந்த மறைமுக கூட்டணி வைத்திருப்பதனுடைய நோக்கம் மத்திய அரசுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அது தேவைப்படுது. ஏன்னா அவங்க பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசு அமைச்சு தோழமை கட்சிகளுடைய ஆதரவோடு இன்னைக்கு ஆட்சி நடத்துறாங்க. ஒரு கால் இந்த தோழமை கட்சிகள் ஏதாவது ஒன்று முரண்படக்கூடிய வாய்ப்பு வருது. ஏன்னா தொடர்ந்து சட்டமன்ற தேர்தல்கள் வர சொல்ல பீகாரில் கூட நிதிஷ்குமார் அவர் என்ன நிலைப்பாட்டை எடுக்க முடியும் என்றது அந்த சூழல் தான் முடிவு பண்ணுன்ற நிலையில் அவர் ஏதாவது ஒரு மாறுபட்ட எடுத்தாலோ அல்லது ஒரு நெருக்கடியான நிலை வந்தாலோ
திமுகவினுடைய ஆதரவு அவங்களுக்கு தேவைப்படுது. அதனால் திமுகவை அவங்க இணக்கமாக வச்சுக்க விரும்புகிறாங்க. திமுகவை இன்னும் தன்னுடைய கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டாங்க, கொள்கையை உறுதியாக இருப்பாங்க. என்ன கொள்கையை உறுதியாக இருப்பாங்க? பார்லிமெண்ட்டில் வேகமாக பேசுவாங்க, அந்த மசோதாவை கிடிச்சு போடுவாங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு இன்னும் சொல்ல போனால் சேரெல்லாம் தூக்கி கூட அடிப்பாங்க. அடிச்சுட்டு நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம் வெளியே வந்துடுவாங்க. அங்கே இருக்கிற எண்ணிக்கை அடிப்படையில் வெற்றி பெற்ற அந்த மசோதா. அதனால் இதையெல்லாம் திமுக கடந்த காலங்களில் செஞ்சுருக்கு. அதனால் அப்போ ஜனங்களுக்கு பார்க்கறதுக்கு பேப்பரில் பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கமாக திமுக ஆவேச பேச்சு, அதிரடி தாக்குதல்லாம் வரும். ஆனால் அந்த மசோதா நிறைவேறணும். இது வந்து திமுகவுக்கு கைவந்த கலை. அந்த கலையை அவங்க சரியாக செய்வாங்கன்றதுனால பிஜேபி அவங்க கூட இன்னைக்கு ஒரு உறவு வச்சுக்கிட்டு அதை மறைமுகமாக அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா சார், இப்போ பாஜக கூட மறைமுகமாக இணக்கமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முழுவதுமாகவே பாஜகவோட ஆதரவோடு தான் எடப்பாடி அவர்கள் வந்துட்டு முழுவதுமாக தனது ஆட்சியை வந்து செஞ்சு முடிச்சாங்க. அதுக்கப்புறமாக தான் வந்துட்டு கட்சி கூட்டணியில் ஏற்பட்ட பிணக்குகள் மூலமாக தான் வந்துட்டு விலகிட்டாங்க. இல்லை, நீங்கள் சொல்கிறத வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒன்றும் தமிழ்நாட்டில் பெரிய ஆதரவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையோ வச்சு அதிமுக ஆட்சியை தக்க வைக்கல. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோடு நாங்கள் கூட்டணியில் இருந்தது உண்மை. எங்களுக்கு அவங்க ஆதரவு தந்தாங்க, நாங்கள் அவங்களுக்கு ஆதரவு தந்தோன்றதும் உண்மை. பல நேரங்களில் டெல்லியில் சில மசோதாக்கள் நிறைவேறுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாக்களித்து அவர்களை காப்பாற்றி இருக்கிறதுன்றது உண்மை. அதே போல் அவங்க எங்களுக்கு செஞ்சது நன்மைன்னு சொல்கிறத விட எங்களுக்கு செஞ்சது அவங்க கடமைன்னு நான் சொல்லுவேன். என்னென்னா அவங்க என்ன நினச்சாங்க, பன்னீர்செல்வத்தை வச்சுக்கிட்டு ரெட்டையிலையை முடக்கி இது அதிமுகவை வந்து தடைப்படுத்த முயற்சி செஞ்ச நேரத்தில், பிளவுபடுத்தி வேடிக்கை பார்த்த நேரத்தில் அதுக்கு ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாகின்ற பொழுது அவர்களுடைய ஆதரவாளராக இருந்த பன்னீர்செல்வத்தை வச்சுட்டு இந்த கட்சி ஒருங்கிணைவதற்கு ஒரு ஊன்றுகோலாக இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்றும் சொல்ல, நான் பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட கேட்டுட்டு வந்து கூட்டணி ஒன்றா சேர்ந்த ஒருங்கிணைஞ்சோன்னு சொல்ல, பன்னீர்செல்வம் தான் சொன்னார். அந்த பன்னீர்செல்வத்தை பாதுகாக்க முடியாதனால தான் இன்னைக்கு அண்ணாமலை பேச்சை கேட்டு இன்னைக்கு அனாதை அணிக்கிறாரு சார். அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட இப்ப நீங்க சொல்ற பேச்சுக்கே வரும். ஓபிஎஸும் சரி சசிகலா அவர்களும் சரி ஒருவேளை கட்சிக்குள்ள வந்தாங்கன்னா அது உங்களுக்கு பிளஸ் தானே சார் உங்களுக்கு. ஏன்னா உங்க கட்சியில இருக்கிற சில மூத்த நிர்வாகிகளே கூட பாத்தீங்க அப்படின்னா சசிகலா அவர்களை சேர்க்கணும் சொல்றாங்க. எது பிளஸ் எது மைனஸ்ன்றத வந்து அதிமுகவுக்கு எது சரின்னு சொல்றது அதிமுக தொண்டர்கள் தான் முடிவு பண்ணணும். அதை நாங்கள் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது, நீங்கள் சொல்கிற ப்ளஸில் கொஞ்சம் கூட ப்ளஸ் இல்லை, எல்லாம் மைனஸ் தான். இன்னும் சொல்ல போனால் பன்னீர்செல்வம் இன்னைக்கு அதிமுகவினுடைய உறுதியான நிலைப்பாடு, பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் எதிர்க்கிறோம், திமுகவை எப்பவுமே எதிர்க்கின்ற நிலையில் தான் நாங்கள் இருக்கிறோம். இந்த ரெண்டு கட்சிகளை தவிர வேறு எந்த கட்சியோடும் கூட்டணி சேர நாங்கள் தயாராக இருக்கிறோம். இருங்கம்மா, ஆனால் பன்னீர்செல்வத்தினுடைய நிலைப்பாடு என்ன? அவரை எப்படி நாங்க வச்சுக்கிட்டு எங்க கொள்கையை நிலைப்படுத்த? அவர் முன்னாள் முதல்வராக இருந்திருக்கிறார் அதிமுகவில். இன்னைக்கு இருக்க ராஜகண்ணப்பன் கொடுத்து அதிமுக அமைச்சராக இருந்தாரு, அதுக்காக அவரை சேர்த்து வச்சாதான் அதிமுக பலம் போடும் சொல்லுவீங்களா? சேகர்பாபு அதிமுக தான் போனாரு, அதனால சேகர்பாபு வந்தாதான் அதிமுக காப்பாற்ற முடியும் சொல்லுவீங்களா? கே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா திமுக வந்து ஒரு கட்சியில போய் இணைஞ்சிட்டாரு, பாஜக போய் இணைஞ்சிட்டாரா? நீங்க ஓபிஎஸ் போட தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு கேட்டாங்க? யார் கூட கூட்டணி வச்சாங்க? ஓபிஎஸ் தனியா நின்றாரா? தமிழ்நாடு முழுக்க பலாப்பழம் என்பது தனியா. நீங்க பலாப்பழம் ஓபிஎஸ்க்காக ஓட்டு போட்டோம் இந்த ஊடகங்கள் சொல்ற பிரச்சாரமே அவதூறு. அவர் வந்து ஓபிஎஸ் வந்து தனியா வந்து பலாப்பழத்தை வச்சுட்டு ஒன்னும் தெரியாது அப்பாவி மாதிரி போய் நிக்கல. அவர் வந்து பாரதிய ஜனதா கூட்டணியினுடைய வேட்பாளராக நின்னாரு. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அங்க போட்டிட்டது. தமிழ்நாடு முழுக்க 40 இடங்களும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி போட்டிட்டது. தமிழ்நாடு முழுக்க அதிமுகவில் இந்த அவர் என்ன தொண்டர் மீட்பு குழுன்னு ஒண்ணு வச்சிருக்காரு. அந்த குழு தமிழ்நாடு முழுக்கதும் பாரதிய ஜனதா கட்சி ஓட்டு கேட்டது. எத்தனை % ஓட்டு அதிமுக ஓட்டு அவங்க வாங்கி கொடுத்தாங்க? அதனால எல்லாமே ஓபிஎஸ்க்கு மட்டுமே பாத்தீங்கன்னா 3 லட்சம் ஓட்டுகள் வந்தது இல்ல சார். அதுக்கு முன்ன நயினார் நாகேந்திரன் எவ்வளவு ஓட்டு வாங்கினாரு? என்னமா பேசுறீங்க? கடந்த தேர்தல்ல அவருக்கு உண்டான ஓட்டுகள், அவருக்கு உண்டான ஓட்டுகள் நீங்க புரிஞ்சிக்காம பேசுறீங்க, திசை திருப்புறீங்க. பன்னீர்செல்வம் தனிப்பட்ட வேட்பாளர் இல்லை. பன்னீர்செல்வம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வேட்பாளர். அதுக்கு முன்னால நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதே தொகுதியில் நயினார் நாகேந்திரன் போட்டியிட்டு அதிகமான வாக்குகளை வாங்கி இருக்கிறார். இவர் ஒன்றும் புதுசாக அங்கே போய் வந்து பன்னீர்செல்வத்துக்காக ஓட்டு போடல. அதனால அது அந்த கூட்டணிக்கான வாக்கு.
அந்த இப்போ எப்படி அன்புமணி சௌமியா அன்புமணி தருமபுரியில் அதிக ஓட்டு வாங்கினாங்கன்னா அந்த கூட்டணி ஓட்டு, அவங்க ஓட்டு இருக்கலாம், ஆனாலும் கூட்டணி ஓட்டை வச்சு தான் அவங்க அதிகமான ஓட்டு வாங்க முடியுது. அதே மாதிரி தான் நைனா நாகேந்திரனுக்கு கூடுதல் ஓட்டு வாங்குதுன்னா அது கூட்டணிக்கான ஓட்டு. அதனால அந்த கூட்டணியில் போட்டியிட்ட அத்தனை பேரும் அந்த கூட்டணி ஓட்டை வாங்கியிருக்காங்க. அது மாதிரி பன்னீர்செல்வம் வாங்கியிருக்காரே தவிர இவரை போய் அதிமுக ஓட்டை வாங்கிட்டாருன்னு சொல்றது அவதூறு. அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கூட்டணிக்கான ஓட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதிமுக நிறைய இடங்கள்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா பாஜகவை தாண்டி 3வது இடத்துக்கு வந்திருக்கு. அப்ப அதிமுகவுக்கு சரியான கூட்டணி அமையலையா அல்லது அதிமுகவுக்கு யாரும் ஓட்டு போட முன்வரவில்லையா? இல்லை, அதிமுகவுக்கு ஓட்டு போட தேவையில்லை இந்த நாடாளுமன்ற தேர்தலில். என்னன்னா இந்த தேர்தலில் இந்தியாவை பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறை ஆள வேண்டும் என்பதற்காக மக்கள்கிட்ட வாக்கெடுப்பு நடத்துகிறாங்க. இன்னொருத்தர் நரேந்திர மோடி இதோட ஆட்சிக்கே வரக்கூடாது, இந்த ஆட்சி இந்தியா வந்து பாழ்பட்டு போயிடும் சொல்லி இன்னொரு அணி போட்டிடுது. 2 அணியும் அந்த தேர்தலுக்கான போட்டியில் இருக்காங்க. நாங்கள் இந்த 2 அணிலையும் நரேந்திர மோடி வேணும்னு சொல்லலை, வேண்டான்னு சொல்லலை. நாங்கள் எங்களுக்கு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை வீழ்த்துகின்ற சக்தி அதிமுகவுக்கு இருக்கு. நாங்கள் வந்து இந்த கட்சியை பலமாக்கி வச்சிருக்கோம். அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் தான் இந்த கட்சி இயங்கும். இதை ஏற்றுக்கிறவங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டோம், போட்டாங்க. நரேந்திர மோடியை எதிர்த்து இந்தியா கூட்டணியை எதிர்த்து 20% அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமைக்காக கிடைத்த ஓட்டு. அதிமுக பலமாக இருக்குன்னு சொல்றதுக்காக ஓட்டு. நீங்கள் அதிமுக வந்து மாநில தேர்தலில் இருந்து அதிமுக களத்தில் நிற்கும். ஆனால் மத்திய தேர்தலில் அதிமுக வேலையே இல்லை. நாங்கள் 40 இடத்துல போட்டு வளமான துறையை போய் கேட்க போகிறது இல்லை. அது எதுவுமே இல்லாத நேரத்தில் எங்களுக்கு வந்து 20% வாக்கு வந்திருக்கு. அது எங்களுக்கு வெற்றி தானே. அதிமுகவில் பிளவு இருக்குது, பிரச்சனை இருக்குன்னு சொல்லி 3 அணி 4 அணின்னு சொன்னீங்க. அந்த 4 அணியில் 3 அணி வந்து பிஜேபி கூட்டணி அமைச்சது. அதிமுக 20% நாங்கள் வாங்கியிருக்கோம். மீதி அவங்க எத்தனை % வாங்கியிருக்காங்க? அந்த கூட்டணி மொத்தமாக எத்தனை % வாங்கியிருக்கு? அதில் அதிமுக ஓட்டு எவ்வளோ போயிருக்கு? அப்போ இவங்க பின்னால் யார் இருக்காங்க? அதுதான் நான் கேட்குறேன். நீங்கள் வந்து ஊடகங்கள் வந்து ராமநாதபுரம் இதே டிடிவி தினகரன் தேனியில் அதிக ஓட்டு வாங்கினார். ஏன் திருச்சியில் டெபாசிட் போச்சு? திருச்சியில் எத்தனாவது இடத்துக்கு போனார்? நாம் தமிழருக்கு பின்னால் போனார்ல. அதனால அதையெல்லாம் பேச மாட்டீங்க. அதிமுக தான் உங்களுக்கு அதிமுகன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கோட்டையாக இருந்தது. எந்த கூட்டணியுமே இல்லாமல் வந்துட்டு தனியாகவே நின்று ஜெயிச்சவங்க. இன்னைக்கு கூட நான் இந்த ஆதன் தொலைக்காட்சி வழியா நான் சொல்றேன், இன்னைக்கு கூட திமுக அண்ணன் எடப்பாடியாருடைய அனுமதியோட சொல்றேன், அவருடைய எண்ணங்களை அறிந்தவன்ற சொல்றேன், அதிமுக தொண்டர்களுடைய உணர்வுகள் புரிஞ்சவன்ற வகையில சொல்றேன். திமுக தனித்து போட்டியிட்டால் அதிமுக தனித்து தமிழ்நாட்டில் வெற்றி பெற நாங்கள் தயார். நாங்கள் போட்டியிட தயார். திமுக அந்த தைரியம் இருக்கா சொல்லுங்க. திமுக தனிச்சா போட்டியிடுதுன்னு சொல்லட்டும், நாங்க நிக்கிறோம். அவங்கள மாதிரி கூட்டணியை வந்து நாங்க பலமான கூட்டணி வச்சிருக்கோம், அதனால வெற்றி பெறுவோம் சொல்றாங்களே தவிர திமுக பலமா இருக்கு நாங்க வெற்றி பெறுவோம் இதுவரைக்கும் சொன்னதில்லை, சொல்ல முடியாது. அதிமுக அதை சொல்லும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எப்பவுமே வந்து இந்த கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கிறது தான் வந்துட்டு ரொம்ப காலமாவே ஒரு ட்ரெண்டாகவே வந்துட்டு இருந்துட்டு இருக்கு. ஏன்னா வந்து கூட்டணி கட்சிகளோட தான் வந்துட்டு எல்லா தேர்தலுமே எல்லா கட்சிகளுமே வந்து எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. அதுல அதிமுக அம்மையார் ஜெயலலிதா இருக்க வரைக்கும் ஒரு விதிவிலக்காக இருந்தது. அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு சரியான கூட்டணி அமையவில்லையோ சார்? உங்களை கூட்டணி கட்சிகளை வந்து இறுக்கி பிடிக்க தெரியவில்லையா? இல்ல, நீங்க தான் சொன்னீங்க கூட்டணி வந்து புரட்சி தலைவி அம்மா இருக்க சொல்ல கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற்று விதிவிலக்கா ஒரு நாடாளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல், அதை தொடர்ந்து பல தேர்தல்களை நாங்கள் செஞ்சுருக்கோம். இது வந்து என்னன்னா அதிமுகவுக்கு அந்த தைரியம் இருக்குது, அந்த கட்டமைப்பு இருக்குது. இன்றைக்கும் அதை நாங்கள் செய்ய தயாராக இருக்குது. ஆனால் எங்களுடைய எதிரிகள் இப்போ திமுக தன்னுடைய பலத்தை காட்டுமானால் நாங்கள் எங்கள் பலத்தை காட்ட தயார். ஆனால் திமுக தன்னுடைய பலத்தை உணர்ந்ததால் அவங்களுடைய பலகீனம் தெரிஞ்சதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸவா கம்யூனிஸ்டவா விடுதலை சிறுத்தைகள்வா இன்னும் இருக்கிற கமலஹாசன் ஏதாவது அவரையவான்னு சொல்லி அவங்க தான் ஒவ்வொருத்தரையும் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்கெல்லாம் சேர்ந்து வர சொல்ல அரசியலில் மட்டும் இல்லை, ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு போராட்டத்தில் ஒரு களத்தில் தன்னுடைய எதிரி என்ன ஆயுதத்தை பயன்படுத்துகிறாங்களோ அதுக்கு இணையாக ஆயுதத்தை பயன்படுத்தினாதான் அது போர் தந்திரமாக கருதப்படும். அதை விட்டு அவன் எந்த ஆயுதம் எட்டுன்னு வந்தாலும் நான் நிராயுதமான நிற்பேன்னு நாங்கள் நின்னோம்னா அது வந்து எங்களுடைய அறியாமையும்
எங்களுடைய பலகீனத்தையும் வெளிப்படுத்துகிறோம். அதனால் நாங்கள் கூட்டணி அமைக்கணும்னு சொல்கிறோம். அதுக்காக கூட்டணி இருந்தால் தான் போட்டியிடுவோம், இல்லைன்னா நாங்கள் போட்டியிடாமல் ஓடி போயிடுவோம்லாம் சொல்ல. நாங்கள் கூட்டணி அமைப்போம். அந்த கூட்டணி எங்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு போட்டியிட வருகின்றவர்களோடு கூட்டணி வைப்போம். கண்டிப்பா. இதுல வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல வந்து அதிமுக செயற்குழு கூட்டம் வந்து நடந்தது. நிறைய முக்கியமான முடிவுகள், மத்திய அரசை எதிர்த்து கூட நிறைய தீர்மானங்கள்லாம் வந்து போட்டீங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன கேட்கணும்னு நினைச்சது, சசிகலா அவர்களை வந்து கட்சியில இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை சேர்ந்த சில மூத்த நிர்வாகிகளை எடப்பாடி அவர்களுக்கு பிரஷர் கொடுத்ததாக கேள்விப்பட்டோமே, எந்த அளவுக்கு உண்மை சார் இது? பிரஷரும் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல, கொடுக்கவும் மாட்டாங்க. அப்படி ஒரு பேச்சும் வரல. நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னு சொல்கிறீங்க, பேச்சே இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த மூத்த தலைவரும் எந்த கருத்தையும் சொல்லலை, எந்த கருத்தையும் அது சம்பந்தமாக விவாதிக்கலை. அதனால் இது முழுக்க முழுக்க திமுகவினுடைய உளவுத்துறையும் அதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஊடகங்களும் உருவாக்கி வைக்கின்ற ஒரு பிம்பம். அவங்க வந்து அதிமுக வந்து பிளவுபட்டுருக்கு, அது வந்து பின்னடைவில் இருக்குது, அதுக்குள்ளே வந்து பிரச்சனை இருக்கிறதுனால அவங்க வந்து தேர்தலில் களத்தில் நிற்கிற துணிவோ அவங்களுக்கு உறுதியோ இல்லைன்னு சொல்றதுக்காக அவங்க அதிமுக 4 கட்சியா பிரிஞ்சு போச்சு, அதனால திமுக வெற்றி பெறும்னு சொல்லி ஊடகங்களை வச்சு வந்து அவங்க ஒரு ப்ராபகண்டா கிரியேட் பண்றாங்க. அந்த ப்ராபகண்டாவுக்கு பாரதிய ஜனதா கட்சி என்ன நினைக்குது, திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் அவங்க 2 பேருக்குள்ள போட்டின்னா திமுக ஜெயிச்சிருவோன்னு திமுக விரும்புது. அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி அதிமுக இருந்ததுன்னா நமக்கு அடையாளம் இருக்காது, அதிமுக வந்து திமுகவை நம்ம தான் எதிர்க்கிறோம்னு சொல்லி ஒரு தோற்றத்தை உருவாக்குறோம்னு சொல்லி அவங்க பண்ணுறாங்க. ஆக திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் திட்டமிட்டு அதிமுகவை பலகீனப்படுத்துவதாக நினைத்து கொண்டு தொண்டர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துவதற்காக செய்யப்படுகின்ற இந்த பிரச்சாரம், இந்த பிரச்சாரத்தை தொடர்ந்து அவங்க செஞ்சுட்டு வராங்க. இன்னைக்கு இந்த ஆட்சியை பற்றியோ இந்த ஆட்சியினுடைய அவலங்களை பற்றியோ இல்லை மத்திய அரசினுடைய மாற்றாந்தாய் மனப்பான்மை பற்றியோ பேசுறதை விட இன்றைக்கு ஊடகங்கள் அதிமுகவில் இருக்க பிளவுகளை பிரச்சனைகளை பற்றி பேசுவது என்பது இல்லாத பிரச்சனையை பேசுறாங்க, இருக்கிற பிரச்சனையை இன்னைக்கு பேச மாட்டேன்றாங்க. அது வந்து இந்த அரசினுடைய இந்த பத்திரிகை மீது வைத்திருக்கின்ற கட்டுப்பாடு, இந்த பத்திரிகைகள் மீது வைத்திருக்கின்ற அக்கறைன்னு கூட நான் எடுத்துக்கிறேன். இன்னொரு விஷயம், இது பாத்தீங்கன்னா 2026 வந்து என்னுடைய தலைமையின் கீழ் தான் வந்துட்டு ஆட்சி அமையும் சொல்லிட்டு சசிகலா அவர்கள் சமீபத்தில் ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுத்திருந்தாங்க. அதை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லா வந்து இப்ப தென் மாவட்டங்கள்ல வந்து சுற்றுப்பயணமும் மேற்கொண்டிருக்காங்க. எந்த அடிப்படையில் அவர் இப்படி பேசுவார் அப்படின்னு நினைக்கிறீங்க? கட்சியில் அப்ப அவருக்குன்னு ஒரு சில ஆதரவு இருக்குதானே சார் செய்யுது? எனக்கு சிரிப்பு தான் வருது. டூர் போறதுக்கு ஏதாவது பிரச்சனை, டூர் போல இல்ல சார், கட்சி நிர்வாகிகளை சந்திக்க தானே. வேற என்ன போறாங்க? பயணம்னா என்ன அர்த்தம்? சுற்றுப்பயணம் தெரியல. பயணம் தமிழ்ல சொன்னா என்ன? தொண்டர்களை பார்க்க போவாங்களா? தொண்டர் அதிமுக தொண்டர்களை பார்க்க போவாங்களா? தொண்டர்களை பார்க்கறதுக்கு ரோட்லயே பார்ப்பாங்க. அதிமுகவினுடைய தொண்டர்கள் ரோட்லயே அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஓ பன்னீர்செல்வம் மாதிரி வேஷ்டி கட்ட முடியாம கொடி எடுக்க பயன்படுத்த முடியாம அலைஞ்சிட்டு இருக்கவங்களை பார்க்கறதுக்கு பயணம் போறாங்க. அவங்க ஏற்கனவே ஆன்மீக பயணம், மன்னார்குடி பயணம், திருத்துறைப்பூண்டி பயணம் எல்லாம் நிறைய பயணம் போவாங்க. அது மாதிரி இப்ப பயணம் போறாங்க. இந்த சுதந்திர இந்தியாவில் பயணம் போறது கூட வந்து ஒரு காலத்துல முதலமைச்சர் பதவியை ஏற்கணும்னு சொல்லிட்டு எடப்பாடி உட்பட நிறைய மூத்த தலைவர்கள் அவர் கிட்ட போய் மன்றாடினாங்களா இல்லையா சார்? அதெல்லாம் மறந்துட்டீங்களா? நாங்க மறக்கலமா. நாங்க இன்னைக்கும் சொல்றேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக சசிகலா அவர்களை தேர்ந்தெடுத்தது உண்மைதான். நாங்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து தான் தேர்ந்தெடுத்தோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, அதை நாங்கள் வந்து மறுக்கவும் இல்லை. ஆனால் அவங்க வந்து அதுக்கு பிறகு கூவத்தூரில் நடந்த அவங்க சிறைக்கு போக வேண்டிய நிலை வர சொல்ல தமிழ்நாடு சட்டமன்ற அதிமுக கூடி அண்ணன் எடப்பாடியாரை சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்தது. அது வரைக்கும் எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. அவங்க சிறைக்கு போக சொல்ல அதுக்கு முந்தின நாள் இரவோட இரவாக அதுவரை இந்த குடும்பத்தோடு எனக்கு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, எனக்கு அக்கா தான் முக்கியம், எங்கள் குடும்பத்திலேருந்து யாரையும் சேர்க்க மாட்டேன்னு சொல்லி கட்சியிருந்து 10-12 வருஷம் சென்னைக்கே வரக்கூடாது, தமிழ்நாட்டுக்கே வரக்கூடாதுன்னு விரட்டி அடிக்கப்பட்ட தினகரனை அன்னைக்கு இரவு கட்சியில் சேர்க்குறாங்க. டாக்டர் வெங்கடேச கட்சியில் சேர்க்குறாங்க. அந்த 2 பேரை மட்டும் அந்த குடும்பத்திலேருந்து கட்சியில் சேர்த்து அடுத்த நாள் அவரை வந்து கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர்னு அறிவித்து அவர் கட்சியை நடத்துவார், நீங்கள் எல்லாம் அவர்கிட்ட கணக்கு புள்ளைய வேலை செய்யுங்கன்னு சொல்லி அமைச்சர்களை கூப்பிட்டு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அவங்க இந்த கட்சியே வந்து கொண்டு போய் அந்த மாஃபியா, மன்னார்குடி மாஃபியா கிட்ட அவங்க வந்து அடகு வைக்கிறதுக்கு தொண்டர்களை கொண்டு போய் அடகு வச்சாங்க. அவங்கள நாங்கள் நம்பணும்,
அவங்க வந்து ஒரு பொதுவாக இருந்து அம்மா கிட்ட சொன்ன வாக்குறுதியை நான் அக்காவுக்காக வாழணும்னு சொன்னதை அவங்க கடைபிடிப்பாங்க நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் அவங்க வந்து அம்மாவால் விரட்டி அடிக்கப்பட்ட அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களை கொண்டு வந்து தினகரனை வந்து துணை பொதுச் செயலாளர் ஆக்கி அவருக்கு தலைமையில் இந்த கட்சி இயங்கும்னு சொல்ல அதிமுகவில் இருக்கிற 1.5 கோடி தொண்டர், அப்போ 1.5 கோடி தொண்டர் இருந்தோம், 1.5 கோடி தொண்டர்களில் ஒருத்தரை கூட அவங்க ஏற்றுக்காம அவங்க குடும்பத்தை சார்ந்த கட்சியில் இல்லாத ஒருத்தரை கட்சியினுடைய துணை பொதுவாக செயலாளராக்கி அவர் தலைமையில் அந்த கட்சி இயங்கணும்னு சொல்ல நாங்கள் ஏற்றுக்க மறுத்தோம். அதுதான் எங்களுக்கு பிரச்சனையே காரணம். அவங்க வந்து ஒரு பொதுவானவங்கள அம்மாவினுடைய அம்மா கிட்ட சொன்ன வாக்குறுதியை அவங்க அம்மாவுக்கு எழுதி கொடுத்த அந்த கடிதப்படி அவங்க வாழ்ந்திருந்தாங்கன்னா நிச்சயமா அவங்க பின்னால இருந்திருப்போம். கண்டிப்பா. இப்போ பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்துட்டு கட்சியை வந்து ஆரம்பிச்சிட்டாரு, கொடியெல்லாம் வேற ஏற்றிட்டு இருக்காரு, மாநாடெல்லாம் வேற நடத்த போறாரு. 2026 தேர்தல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஒரு போட்டி நிறைந்ததாக இருக்கும், ரொம்ப டஃப் காம்படிஷனாக இருக்கும். இந்த பக்கம் திமுக, நாம் தமிழர், இந்த பக்கம் விஜய் ஆரம்பிச்சிருக்காரு, இந்த பக்கம் பாஜக இருக்கு, இந்த பக்கம் அதிமுக இருக்கு. இப்படி நிறைய பேர் வந்துட்டு இப்பவே கூட்டணி கணக்குகள்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக இந்த தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போகிறது? ஏன்னா ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு சட்டசபை தேர்தல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த தேர்தலை வந்து அதிமுக எப்படி எதிர்கொள்ள போறீங்க? உங்களுக்கான வியூகம் என்ன? யார் கூட கூட்டணி வைக்கிறதாக ஐடியா வச்சிருக்கீங்க? எங்களுக்கு எந்த வியூகமும் இல்லை. அதிமுக தமிழ்நாட்டில் 2026 எடப்பாடியாரை முதலமைச்சராக்குவதுதான் எங்களுடைய இலக்கு, நோக்கம், முயற்சி, எங்களுக்கான உழைப்பு எல்லாமே அதுதான். அதை நாங்கள் நிறைவேற்றுவோம். அதற்கு இணக்கமாக வருகின்றவர்களோடு நாங்கள் கூட்டணி சேருவோம். அவங்களுடைய யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக பலமான கட்சி. நாங்கள் வந்து எந்தவித கடந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி, அதற்கு பிறகு நடந்த 4 ஆண்டு 2 மாதம் எடப்பாடியார் ஆட்சி செஞ்ச நன்மைகளை சொல்லி எங்களால் வெற்றி பெற முடியும். இன்றைக்கி மக்கள் வந்து அந்த ஆட்சியும் இந்த ஆட்சியும் ஒப்பிட்டு பார்க்க சொல்ல மக்களே ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துடுவாங்க. அதில் எங்களுக்கு எந்த சந்தேகம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அரசியல் அனுபவத்தில் நான் சொல்கிறேன், இன்றைக்கி வந்து ஒரு ஆளுமை மிக்க தலைவராக எடப்பாடியார் பார்க்கப்படுகிறார். தமிழ்நாட்டுக்கே உரிய தலைவராக எடப்பாடியார் பார்க்கப்படுகிறார். இன்றைக்கி கூட அவர் பத்திரிகையாளர் சந்திக்கிறதா இருந்தாலும் பொதுமக்களை சந்திக்கிறதா இருந்தால் அவருடைய அணுகுமுறை என்பது அவர் இன்றைக்கு தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு நேசிக்கிறார், தமிழ்நாட்டு பிரச்சனைகளை எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறார்ன்றது ஒவ்வொரு நிலையிலும் அவர் காட்டிக்கிட்டு இருக்காரு. அதனால் அவருக்கு வந்து எந்த விதமான இன்னைக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த ஆட்சி மாற்றம் வெறும் 3% தான் இடைவெளியில் தான் எடப்பாடியார் ஆட்சி பொறுப்பை ஏற்க முடியாத ஒரு நிலை வந்தது. அந்த 3% கூட இன்னைக்கு சிறுபான்மை மக்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு இருந்ததுனால அவங்களுடைய வாக்கு எங்களுக்கு கிடைக்காம போச்சு. அதை போலவே அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள்லாம் இவங்க வந்த உடனே பழைய பென்ஷன் திட்டத்திலிருந்து எல்லாத்தையும் கொடுத்துருவோன்னு சொன்னாங்க. இவங்க எல்லாம் வந்து ஊதிய ஏற்றத்தாழ்வுகளெல்லாம் நீக்கிடுவோன்னு சொன்னாங்க. அவங்க கேட்ட ஜாக்டோஜியோ சொன்ன கோரிக்கையெல்லாம் கொடுத்துருன்னாங்க. எல்லாத்தையுமே சொன்னாங்க. அதையெல்லாம் நம்பி அவங்க வந்து ஆர்வத்தோடு இந்த ஆட்சி வரணுன்னு மு.க.ஸ்டாலின் வருவார், விடியல் தருவாருன்னு சொல்லி அவங்க எல்லாம் நம்பினாங்க. அவங்களுக்கெல்லாம் விடியலை தந்து அவங்கள இப்போ சென்னைக்குள்ளே வந்து ஆசிரியர்கள் நுழைய முடியாமல் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறேன்னாவே அடுத்த பஸ் ஸ்டாண்ட்லேயே கைது பண்ணுற நிலையை இன்னைக்கு வந்து இந்த ஆட்சியில் அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் எப்போ இந்த ஆட்சி மாற்றம் வரும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த ஆட்சிக்கு எதிரான மக்கள் எழுச்சி என்பது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு நீர் பூத்த நெருப்பாக கடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் எடப்பாடியார் ஆட்சியும் மு.க.ஸ்டாலின் ஆட்சியை ஒப்பிடுகின்ற அத்தனை பேரும் எடப்பாடியார் இதே வந்து சரியான முதலமைச்சர், தமிழ்நாட்டுக்கு தேவையான முதலமைச்சர், ஒரு விவசாயியாக இருந்து இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்து இந்த நாட்டில் ஒரு மாற்றத்தை உருவாக்கியவர். அதுவும் ஒரு நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல போதுமான பெரும்பான்மை கூட இல்லைன்னு எல்லாரும் சொல்லப்பட்ட நிலையில் ஒரு ஆட்சியை நடத்தி அதை வந்து ஒரு சரியான நிலைக்கு கொண்டு வந்தார். அப்படிப்பட்டவர் இன்னைக்கு ஒரு பெரும்பான்மையோடு ஆட்சி நடத்தினார்னா இந்த ஆட்சி சிறப்பான ஆட்சியாக இருக்குன்னு சொல்லி மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதை செய்கின்ற கட்டமைப்பு அதிமுக தொண்டர்களுக்கு இருக்கு. நாங்கள் வந்து களத்தில் வந்து உறுதியாக இருக்கிறோம். அதுக்கு சில குறைபாடுகள் இருந்தது. அந்த குறைபாடுகள்லாம் நீக்கிறதுக்கு தான் இப்போ தொடர்ச்சியாக அந்த கடந்த தேர்தல் அனுபவங்களின் கிடைத்த ஆய்வுகள், அந்த கூட்டத்தில் முடிவுகள், அதற்கு பிறகு செயற்குழு கூட்டி முடிவு பண்ணியிருக்காங்க. இதனுடைய தொடர்ச்சியாக சில
மாற்றங்களையும் தேவைகளையும் செய்வோம். நாங்கள் மக்களை சந்திக்கிறோம், மக்களோடு இருக்கிறோம். தொடர்ந்து இனி அதிமுக தொண்டர்கள் மக்களோடு இருப்பாங்க. தொடர்ந்து பொதுக்கூட்டங்கள், மற்ற திருமுனை கூட்டங்கள், மற்ற பிரச்சாரங்கள், கட்சி தொண்டர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு சீர் செய்கின்ற எல்லா வேலையையும் தொடங்கியாச்சு. அது நடந்துகிட்டு இருக்கு. அதனால நிச்சயமா எங்களுக்கு வந்து விஜய் வந்தாலும் பரவாயில்ல, கமலஹாசன் வந்து செய்யாத விஜய் வந்து செஞ்சிருவாருன்னா மகிழ்ச்சி தான். யாரோ ஒருத்தர் செய்யணும், இல்லை ரஜினிகாந்தே வந்து செஞ்சாலும் யார் வேணான்னு போகிறாங்க. எல்லா சினிமாவில் செய்ய முடியாதவங்களாம் வந்து நாட்டில் செஞ்சாங்களும் நல்லது தானே. அதனால் அதை பற்றி எங்களுக்கு எந்த கருத்தும் இல்லை. நான் முதல்லயே சொன்னது தான், அதிமுக யாரையும் எதிர்பார்த்து இல்லை. அதிமுகவினுடைய தலைமை உறுதியானது, உயர்வானது, ஆளுமை மிக்கது. இந்த தலைமை இருக்கின்ற வரை அதிமுக தொண்டர்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை, எந்த தேவையும் இல்லை. நாங்கள் களத்தில் வெற்றி பெறுவோம். அதற்குரிய கட்டமைப்பு எங்களுக்கு இருக்கு. அதை நிரூபிப்போம். எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு வருகின்றவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அவர்களோடு இணக்கமாக இருந்து கூட்டணி வைப்போம். ஓகே சார், எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். நன்றி. நன்றி.